விஜிபி உலக தமிழ் சங்கம் சார்பில் இலங்கைக்கு 16 திருவள்ளுவர் சிலைகள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி சென்னை அடையாறில் நடந்தது. தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் சாவகச்சேரி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், புளியங்குளம், திரிகோணமலை, புத்தளம், மட்டக்களப்பு, மாத்தாளை, கல்முனை, கம்பகா, நாவல்பிட்டி, தெரணியகல், அட்டன், பண்டராவளை, இரக்வானை ஆகிய இடங்களில் இவை நிறுத்தப்படுகின்றன. முன்னதாக இவற்றை விஜிபி உலக தமிழ் சங்கம் நிறுவனர் வி.ஜி. சந்தோஷம், இலங்கை கல்வி அமைச்சரின் செயலாளர் டிசா ஹெவாவி தானா, தென்னிந்திய இலங்கை தூதரக அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜிபி சந்தோஷம், இந்தியா இலங்கை உறவு மேலோங்கும் வண்ணம் தமிழ் பணியின் ஓர் அங்கமாக திருவள்ளுவர் சிலைகளை இலங்கைக்கு வழங்குவதாக கூறினார். தென்னிந்திய இலங்கை தூதரக அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, திருவள்ளுவர் சிலைகள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிறுவப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் தமிழகம் மற்றும் இலங்கை இடையிலான உறவு மட்டுமன்றி இலங்கை மற்றும் இந்தியாவுடனான உறவும் வலுப்படும் என்று கூறினார். உன்னதமான ஒரு திருவள்ளுவரை உலக ரீதியாக நாங்கள் போற்றணும். அதற்குரிய பணியே அது தமிழ்நாட்டிலிருந்து மேலும் செல்வது எங்களுடைய இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், இலங்கைக்கும் உலகுக்குமான உறவை புதுப்பிக்கும். அது இன்னும் மெருகூட்டும் என்பதுதான்.